ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் குட் நாட் டிசைனர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கிளாத்தை எப்படி ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 18 இன்ச் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். அதோட இன்னர் ரிங்கில் பார்த்தீங்கன்னா நான் நாடா சுற்றிருப்பேன். அது எதுக்கு சுற்றுறோம் அப்படின்னா, நம்ம கிளாத்து டேமேஜ் ஆகிறத தடுக்கும். அது நம்ம ஃப்ரேமில் வந்து பிசுறு நிறையா இருக்கும். இந்த மாதிரி நாடா சுற்றி நம்ம யூஸ் பண்ணும்போது டேமேஜ் ஆகிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ நான் வந்து ஃப்ரேமில் வந்து கிளாத்தை விரிச்சுக்கிறேன். இது வந்து நான் பாப்லின் கிளாத் எடுத்திருக்கேன். பிகினர்ஸ் எல்லாருமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த கிளாத்தே யூஸ் பண்ணுங்கள். அதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஸ்டிச்சஸ்லாம் பண்ணுறதுக்கு. நல்லா சுருக்கம் இல்லாமல் அந்த இன்னர் ரிங் மேலே கிளாத்தை விரித்து விட்டுக்கிறேன். எல்லா பக்கட்டும் சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக விரிச்சுட்டு அதுக்கு மேலே அவுட்டர் ரிங்கை செட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ அவுட்டர் ரிங்கை எடுத்து மேலே வச்சுட்டு எல்லா சைடும் அமுக்கி விட்டுக்கிறேன். அமுக்கி விட்டுட்டு ஈவனாக எல்லா பக்கட்டும் இழுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பக்கட்டும் இழுக்கணும். இந்த ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம வந்து டைட் பண்ணிக்கணும். நமக்கு ஏற்றாப்புல எல்லா பக்கட்டும் ஈவனாக அமுக்கி விட்டுக்கிறேன். இப்போ சுற்றி அமுக்கி விட்டுக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள் பிகினர்ஸு. எல்லா பக்கட்டும் நல்லா அமுக்கி விட்டுக்கிறேன். இதை வந்து டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இழுக்க ஆரம்பிக்கணும். கிளாத்தை மெல்ல இழுக்கணும். பிகினர்ஸ் வந்து பொறுமையாக பண்ணுங்கள். மெல்ல, நான் எவ்வளோ மெதுவாக பண்ணுறேன் பாருங்கள், அது மாதிரியே பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்படி மெல்ல எல்லா பக்கட்டும் கரெக்டாக சுற்றி இழுத்திங்கன்னா கிளாத்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இழுத்திங்கன்னா கிளாத்து டேமேஜ் ஆகிரும். இப்போ வந்து இது பாப்லின் கிளாத்துங்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுவே நம்ம சில்க் காட்டனில் தானே ப்ளவுஸ்லலாம் போடுவோம், அது கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மெல்ல நம்ம இழுக்கணும். சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக இழுத்துக்கணும். நம்ம சேனலில் டுட்டோரியல் ஆரி டுட்டோரியல்லாம் வரிசையாக அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நீங்கள் இப்போ தான் புதுசாக ஆரி கற்றுக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நானும் வந்து வீட்டில் இருந்து தான் ஆரி கற்றுக்கிட்டேன். கண்டிப்பாக வீட்டில் இருந்து ஆரி கற்றுக்க முடியும். 7,000 8,000 கொடுத்து கிளாஸ் போகணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. நானே நீட்டாக நான் எப்படிலாம் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத பற்றிலாம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இந்த கிளாத்து இப்போ வந்து ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். கிளாத்தை வந்து நல்லா எல்லா பக்கட்டும் சுற்றி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இடையில அந்த ஸ்க்ரூவையும் டைட் பண்ணிக்குவேன். அப்போ தான் நமக்கு வந்து கிளாத் வந்து க்ரிப்பு கொடுக்கும். நல்லா சுற்றி எல்லா பக்கட்டும் டைட்டாக இழுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த கிளாத்தில் அங்கக்குள்ளே சுருக்கம் இருக்கும் பாருங்கள், அதை எல்லாத்தையுமே நான் இழுத்துக்கிட்டு சுற்றி 1 டைம் டைட் பண்ணிக்கிறேன் ஸ்க்ரூவை. இப்போ பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு இடத்துல மட்டும் சுருக்கம் இருக்கும் பாருங்கள், அந்த இருக்க பாருங்கள் சுருக்கம். அது அப்படிலாம் சுருக்கமே இருக்கக்கூடாது, நல்லா நீட்டாக இருக்கணும் கிளாத்து. ஸோ சுற்றி இழுத்துக்கிறேன். மெதுவாக இழுக்கணும், இல்லைன்னா கிளாத்து டேமேஜ் ஆயிரும். இப்படி நல்லா சுற்றி இழுத்துக்கிட்டு எல்லா பக்கட்டும் சுற்றி பார்த்துக்கோங்க, எங்கிட்டாவது கிளாத்து சுருங்கி இருக்கா அப்படின்னு. தட்டி பார்க்கும்போது நமக்கு வந்து ட்ரம் சத்தம் மாதிரி கேட்கணும். அப்படி கேட்டுச்சுன்னா நீங்கள் வந்து கரெக்டாக கிளாத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.